ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலைக்கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த க்யூட்டான லேஸ் இயர்ரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டெலிகேட் அண்ட் இன்ட்ரிகேட் பேட்டர்ன். ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் க்ரீன் க்ராஷே த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1.25 மில்லிமீட்டர் க்ராஷே ஹுக் எடுத்திருக்கேன். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஆல்சோ எங்களை ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு 1.25 மில்லிமீட்டர் க்ராஷே ஹுக் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா க்ரீன் கலர் க்ராஷே த்ரெட் எடுத்துக்கிறோம். ஸ்டார்டிங் ரோ 1 வந்து மேஜிக் ரிங் செயின் 3 + 1. இந்த செயின் 3 வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேட்டை ஆக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் செயின் 1 வந்து இன்பிட்வீன் செயின் 1 ஸ்பேஸ். அதுக்கப்புறமா டபுள் க்ராஷே செயின் 1, திரும்பி டபுள் க்ராஷே செயின் 1. இது மாதிரி நம்ம 15 டபுள் க்ராஷே செயின் 1 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது அப்புறம் எண்ட் ஆஃப் திஸ் ரோ நம்ம ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ரோவோட எண்டில் நமக்கு 16 டபுள் க்ராஷே இன்பிட்வீன் செயின் 1 ஸ்பேஸஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம இந்த ரோவோட எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ ரோ 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணி சென்டர்லேயும் நம்ம நாட் போட்டுட்டோம். இப்போ ரோ 2 ஒர்க் பண்ணலாம். ஸோ ரோ 2 ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம செயின் 1 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் செயின் 3 டபுள் க்ராஷே 2 டுகெதர் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறமா செயின் 3 ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செயின் 3 ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லேயும் டபுள் க்ராஷே 3 டுகெதர் ஒர்க் பண்ண போகிறோம். இன் பிட்வீன் செயின் 3 ஸ்பேஸஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் நான் டபுள் க்ராஷே 3 டுகெதர் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா செயின் 3, அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் டபுள் க்ராஷே 3 டுகெதர் செயின் 3. ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் ரோ நம்ம ஸ்டார்டிங் டபுள் க்ராஷே 3 டுகெதரோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ரோவோட எண்டில் நமக்கு 16 டபுள் க்ராஷே 3 டுகெதர் இன் பிட்வீன் செயின் 3 ஸ்பேஸஸ் இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம ரோ 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 3 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 3 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க செயின் 3 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா செயின் 1, அதே செயின் 3 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா செயின் 5, 3, 4, 5, அடுத்து செயின் 3 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ராஷெட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா திரும்பி செயின் 5, திரும்பி அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ராஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் 5 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். 5 டபுள் க்ராஷே. ஸோ இது ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷே, second one, third one, fourth one, fifth one. அதுக்கப்புறம் செயின் 5, திரும்பியும் 5 டபுள் க்ராஷே அதே செயின் 3 ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ராஷே, செயின் 5 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது நம்ம முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 டபுள் க்ராஷே முடிச்சுட்டு அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த 2 செயின் 5 ஸ்பேஸ் அப்புறம் இந்த கார்னர் 5 டபுள் க்ராஷே செயின் 5 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதே தான் நம்ம திரும்பி 3 மோர் டைம்ஸ் பண்ண போகிறோம். அதாவது சிங்கிள் க்ராஷே, செயின் 5, அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ராஷே, திரும்பி செயின் 5, அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ராஷே, அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் 5 டபுள் க்ராஷே செயின் 5 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது 2 செயின் 5 ஸ்பேஸ் அப்புறம் 5 டபுள் க்ராஷே செயின் 5 டபுள் க்ராஷேட்டையே திரும்பியும் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷெட்டோட டாப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எட்ஜஸை வீவ் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ரோவை நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இதோட நம்மளோட ப்ராஜெக்ட்டும் முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம இந்த ஒர்க் பண்ணியாச்சு. நான் எட்ஜஸை வந்து வீவ் பண்ணிவிட்டு தேவையில்லாத யானெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் வந்து ஸ்டிஃபாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக சாஃப்டாக இருக்குது. இது வந்து நம்மளோட தோடு பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸ்டெட்டு வந்து ஸ்டிஃபாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் நம்ம பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிஃபன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒயிட் க்ளூ எடுத்துக்கிறேன். ஒயிட் க்ளூவையும் வாட்டரையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சொல்யூஷனில் இந்த ஒர்க்கை நம்ம டிப் பண்ணி எடுத்துட்டு ஏதோ ஒரு ஃபாயில் டாப்லேயோ இல்லை டேபிள் டாப்லேயோ நீங்கள் வந்து ஒரு 24 hours ஏர் ட்ரை பண்ணிங்கன்னா இது ஸ்டிஃபன் ஆகிடும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண ஒயிட் க்ளூ, எல்மர் க்ளூ. ஸோ இதையும் வாட்டரையும் ஈக்குவல் குவான்டிட்டி, சப்போஸ் நான் இதில் ஒரு 3 drops இடுறேன்னா 3 drops வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த ஒர்க்கை நான் அதை டிப் பண்ணி எடுத்து நான் ட்ரை பண்ணிவிடுவேன் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு. ஸோ இந்த நெல்லியாக இல்லாமல் ஸ்டிஃபாக நமக்கு கிடச்சிரும் நம்மளோட ஒர்க். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து பிளாக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம இயரிங் ஹூப்ஸ் அட்டாச் பண்ணிட்டோன்னா இந்த இயரிங் நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ நான் 2 இயரிங் ஹூப்ஸ் வச்சுருக்கேன். இதை வந்து நான் இந்த கார்னர் 5 double crochet செயின் 5 double crochet பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த செயின் 5 ஸ்பேஸில் நான் என்னோடய ஹூப்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகான க்யூட்டான இயரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு. இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தானே. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நூலிலே கிண்ணம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.